ஹாய். சி ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், பயாலஜி ஸ்டூடெண்ட், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இல்லை சி ப்ரோக்ராம் சுத்தமாக தெரியல, இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களால் ப்ரோக்ராம் ஓனாக டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஒரு ஆறு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சி ப்ரோக்ராம் ஃபவுண்டேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குது, சி ரெக்கார்ட் இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயுமே ஆல்ஃபாபெட் தான் இருக்கும், ஏபிசி தானே இருக்கும். இதை படிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சி ரெக்கார்டில் இருக்கிற ப்ரோக்ராம்லாம் நம்மளால் படிக்க முடியறதுனால ஏன் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட இப்போ பென்ட்ரைவ் ஒரு 8GB 16GB இருக்கும். அதோட அதோட ப்ரைஸ் வந்து 300 500 இருக்கும். அது சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் ஐபிஎம் கம்பெனி இன்வெர்ட் பண்ணது 1950s. இதோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதோ இங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க, கம்பேர் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்னு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய், 1.5 crores. சரி, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.75 MB, அதாவது 4 MBக்கும் கம்மி. ஸோ இதுதான் அப்போ வந்து சுச்சுவேஷன். சி இன்வென்ட் பண்ணது வந்து 1972. இப்போது இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை படிங்களேன், ஹவாரியம் அப்படின்னா, ஆனால் இதுதானே ஹவாரியம். ஆனால் இதே மீனிங்கில் தான் இதையும் நம்ம படிக்கிறோம். இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸோட சேர்த்தோம்னா 11 மெமரி தேவைப்படும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 6 மெமரி தேவைப்படும். ஆனால் இப்போ சப்போஸ் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு 1 MB எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும், இன்னொரு ஒரு 1.5 கோடி. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பேஸையும் தூக்கிடுறாங்க. தூக்குனதுக்கப்புறம் இப்படி ஏன்னா அந்த மெமரின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போது இதை என்னென்னு படிக்க சொன்னால் நம்ம 2 பேரும் என்ன விஷயம் தெரியுன்றதால நம்ம சொல்லிடணும் ஹவாரின்னு. இப்போ இதை வெளியிலேருந்து யாராவது கூட்டு வந்து படிக்க சொன்னால் என்ன இது புரியல அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் சி ப்ரோக்ராம். இப்போ இந்த ரெக்கார்ட் புக்கில் இருக்கிற கோடிங்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, ஸ்பேஸ் எங்கே வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபார்முக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன இருக்கும் அப்படின்னு இந்த 2 விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் புக் ரீட் பண்ணுற மாதிரியே ப்ரோக்ராமையும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பிளுக்கு பார்ப்போமா? ஸோ இதில் எங்கே ஸ்பேஸ் வரும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துருக்கலாம். இந்த ஷார்ட் ஃபார்முக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ இதுக்கு ஸ்பேஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்துருக்கும் ஸ்பேஸ். இது சிஒய், இது எதோட ஷார்ட் ஃபார்ம்னா கன்சோல் அப்படின்னு. கன்சோல்னா அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் தான் கன்சோல் அப்படின்னா, கன்சோல் இன்புட் அவுட்புட். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இங்கே ஸ்பேஸ் வந்துருக்கும். இதோட ஷார்ட் ஃபார்ம் இது கிளியர், இது ஸ்க்ரீனுக்கு. இப்போ கிளியர் ஸ்க்ரீன் இங்கிலீஷில் என்ன மீனிங்கோ அதே தான். இது நெக்ஸ்ட்டு கெட் சிஹெச், கெட்க்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கும் கெட்டு. சிஹெச்னா கேரக்டர், ஒரு கேரக்டரை வாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது பிரிண்டரு, இது ஸ்கேனர். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்க போகிறேன். இந்த 2 கொஸ்டினில் எந்த டிவைஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். யோசித்து கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை நான் A4 ஷீட்டுக்கு கொண்டு வரணும். எந்த டிவைஸை யூஸ் பண்ணுவீங்க? பிரிண்டர். ஓகேவா? இப்போ அதே A4 ஷீட்டில் ஒரு டேட்டா இருக்குது, அதை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் பண்ணணும்? ஸ்கேனர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற டேட்டாவை அவுட்புட் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு பிரிண்டர் அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட்புட் ஸ்க்ரீனில் அதை யூஸர் ஏதாவது இன்புட் கொடுக்குறாங்க இல்லையா, அவுட்புட் ஸ்க்ரீனில் கொடுக்கறத கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது விஷயம், இந்த பிரிண்டர் ஸ்கேனர் ரொம்ப கரெக்டாக என்ன சொல்கிறது, தெளிவாக இருக்கணும். பிரிண்டர் எதுக்கு, ஸ்கேனர் எதுக்கு அப்படின்னு. மூணாவது ஃபங்க்ஷன்ஸ், ஹெடர்ஃபைல்ஸ். இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம். இப்போ நான் என்ன பண்ணால் மைல்டாக ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது அதுக்கு ஒரு தனி வீடியோ. இப்போ ஃபங்க்ஷன், இப்போ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனோட நேம். இப்போது இந்த ஃபேன் இருக்குது, ஃபேனோட ஃபங்க்ஷன் வந்து சுற்றுறது. லைட்டோட ஃபங்க்ஷன் வந்து எரியறது. இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு இதோட சுவிட்சை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம சுவிட்ச் நமக்கு எப்போ ஃபேன் வேணுமோ அப்போ போட்டுக்கணும். எத்தனை தடவை போட்டாலும் ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம், லைட். அதே மாதிரி தான் இது வந்து ஃபங்க்ஷனோட பேர். இதுக்கான கோடிங் பின்னாடி நிறைய இருக்கும். இந்த ஃபேன் மாதிரி இது வந்து வெறும் சுவிட்ச் தான், ஃபங்க்ஷன் நேம். இதை எப்போ கூப்பிட்டாலும் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, இதெல்லாம் இந்த சாம்பிள் ஃபங்க்ஷன் நேம். அதுக்கான கோடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ள தான் இருக்கும். சரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சில 300லேருந்து ஒரு 500 ஃபங்க்ஷன் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே 500 ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல இருந்தால் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும்ல. அதனால தான் குரூப்பாக அப்படி சொல்லி அப்படி போட்டிருப்பாங்க. நாலாவது மெமரி. கம்ப்யூட்டரில் மெமரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மெமரிக்கும் அதுக்கு வந்து அட்ரஸ் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு மெமரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுவோம். அப்படி டைப் பண்ணால் இப்போ நமக்கு 3 மெமரி தேவை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி இந்த கோடிங் பார்த்தோன்னே கம்ப்யூட்டரில் என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி நேம் வந்து கம்ப்யூட்டரில் எந்த மெமரி ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு அந்த நம்ம சொன்ன நேம் வந்து அலோகேட் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இது வந்து மெமரியோட நேமு, இது மெமரி, இதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றதும் சொல்லுவோம். அதுதான் இந்த இன்ட் அப்படின்னா இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட், கேரக்டர் அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர். ஓகே, ஸோ இதில் ஒரு அடிஷனல் விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னா இப்போ MP3, MP4, JPEG, PNG இருக்குல்ல, அதே மாதிரி இன்டீஜருக்கு %D, ஃப்ளோட்டுக்கு %F, கேரக்டருக்கு %C. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோக்ராம் போகும்போது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் என்னென்னா மெயின் ஃபங்க்ஷன். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்போது அதாவது இதுக்கு முன்னாடி
ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமும் கோடிங் இருக்கும். அதாவது ஃபங்க்ஷன் அப்படி கிரியேட் பண்ணுவோம். முன்னாடியே கிரியேட் பண்ணலாம், இது கீழே கிரியேட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ஒரு 100 லைன் இருக்குது அப்படின்னா சி கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ இந்த என்ன சொல்கிறது, இப்போ இவங்க தான் சி கம்பைலர் அப்படின்னா இவங்க தான் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது கூட எவ்வளோ ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த கம்பைலர் என்ன பண்ணும், மெயின் ஃபங்க்ஷனாக தான் ஃபஸ்ட்டு தேடும். அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷனை தான் ஃபஸ்ட்டு வந்து தேடி அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இருக்கிற கோடிங்லாம் எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்ம ஃபேன் வேணும் இல்லையா, இப்போ நம்ம வந்து சுவிட்ச் மட்டும் என் கையில் கொடுத்துட்டு ஃபேனும் லைட்டும் இல்லைன்னா நம்ம அந்த ஃபேனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும், லைட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபேனை இங்கேயும் கிரியேட் பண்ணலாம், இல்லை மெயின் ஃபங்க்ஷன் கீழே கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபேனு லைட் இங்கேயும் ஃபேனை கிரியேட் பண்ணியாச்சு, லைட்டை கிரியேட் பண்ணியாச்சு. தானாக ஃபேன் ஓடாது, தானாக லைட் எரியாது. நம்ம சுவிட்ச் போட்டால் தான் ஒர்க் ஆகும். நான் தான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே சுவிட்சுன்றது அந்த நேம் மாதிரி. ஸோ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை எப்போ கூப்பிட்றோமோ எத்தனை தடவை கூப்பிட்றோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நேரமாக இதே பார்த்துட்டு இருக்கீங்களோ, இதை கவனிச்சிங்களா? 6th என்னன்னா செமிகாலன். ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, தம்மாத்தோட ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த செமிகாலன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லா கான்செப்டும் தெரிஞ்சு இந்த செமிகாலன் மட்டும் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஏஆரில் போய் கடைசியாக மாட்டி நிற்போம். சரி, இந்த செமிகாலனோட கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, அந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கமா அப்படின்னா கண்டினியூ ஆகுது அப்படின்னு. இந்த செமிகாலனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது, ஃபுல் ஸ்டாப் கமா. என்ன அர்த்தம்னா இது முடிஞ்சிடுச்சு ஆனால் கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லலாம் ப்ரோக்ராமில். இப்போ இங்கே ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அங்கே போய் ஒரு புக் எடு அப்படின்னு சொல்ல போகிறேன். எல்லாமே கமாண்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. சரி, இப்போ ரோபோட்டுக்கு அங்கே போ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கே போய் ஆஃப் ஆகிடும். புக் எடுன்னு சொல்கிறதுக்கு அது இருக்காது, ஆஃப் ஆகிடும். ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த கமாண்ட் முடிஞ்சிடுச்சு, அங்கே போ அப்படின்னு முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல அங்கே போ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் செமிகாலன் வச்சோன்னா என்ன அர்த்தம்னா இந்த கமாண்ட் முடிஞ்சிடுச்சு, அடுத்த கமாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே போ அப்படின்னு சொல்லி செமிகாலன் வச்சோன்னா அங்கே போயிட்டு அந்த கமாண்ட் முடிஞ்சிடுச்சு, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். புக் எடு அப்படின்னு சொல்லி செமிகாலன் வச்சோன்னா புக் எடுத்துகிட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இதனால தான் நிறைய இடத்துல செமிகாலன் வரும். ஸோ எங்கே செமிகாலன் வராது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், செமிகாலன் நிற்கலாம். இதை கமா பாருங்கள், அதாவது இந்த இன்ட்டுக்கு ஏ இருக்குது பி இருக்குது அப்படின்னால கமா. செமிகாலன்னா இந்த கமாண்ட் முடிச்சிருச்சு, அடுத்த கமாண்ட். ஸோ இதே மாதிரி தான் இந்த பிரிண்டர். ஓகே, இப்போ எங்கே வராது அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து வராது. சப்போஸ் ஃபார் லூப்பில் நீங்கள் செமிகாலன் வச்சுட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோ இது ஒரு கமாண்டு இது ஒரு கமாண்டுன்னு நினச்சிக்கோம். இந்த கமாண்டில் ஒன்றும் பண்ணாது, இந்த கமாண்டில் ஹை 1 டைம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல செமிகாலன் வச்சா, நீங்கள் செமிகாலன் வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது 2 லைனும் 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து நடக்கும். அதாவது இது ரெண்டுமே கண்டினியூ, செமிகாலன் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணணும் கமாண்ட் அப்படின்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த 2 லைன் இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த செமிகாலனும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகும். இப்போ எனக்கு இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபார் லூப்பில் இந்த 2 லைன் சேர்ந்து நடக்கும். ஓகேவா, இது முடிஞ்சதுக்கப்புறம் இது அடுத்த லைன் அப்படின்னு 3வது அடுத்த லைன் வரும். இப்போ நமக்கு இந்த ஃபார் லூப்பில் இந்த 2 லைனும் சேர்ந்து நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, அதாவது இந்த ஃபார் லூப் போட்டு இதுக்கு தான் இந்த ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள எத்தனை லைன் இருந்தாலும் அது எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற லைனோட சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த செமிகாலனும் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டும். இந்த 6 விஷயமும் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெட்டிங்காக பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இந்த ஞாபகம் வந்து நீங்கள் ரியலி சூப்பர். இதுக்கடுத்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம், அது ரொம்ப யூஸ் ஆகும். வாங்க நம்ம ப்ரோக்ராமை ஓனாக டேக் பண்ணுவோம்னா இப்போ கம்பைலர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ மெயின் முன்னாடி இன்ட் அப்படின்னு போடுறதுனால ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு 0 இதை கொடுக்குறோம். ஓகே, இந்த மெயின் முன்னாடி இந்த ரிட்டர்ன் 0 ஏன் அப்படின்னு இது மட்டும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவோம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் ரெடி பண்ணலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் மினிமம் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம். என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ்லாம் காணும் அப்படின்னு சொல்லிங்களா, அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் தான் அது இருக்கிற ஹெடர் ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஆனால் கம்பைல் பண்ணி பார்க்கலாம், யாரும் எதாவது கட்டுதா அப்படின்னா யாரும் இல்லை. இப்போ ரன் பண்ணுவோமா, அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா. நான் இன்னொரு ரன் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுதான். அதான் இதுக்கு தான் அந்த ஜோக்கை சொன்னேன். நம்ம என்னன்னா அவுட்புட் காட்டுன்னு தான் சொன்னோம், எவ்வளோ நேரம் காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் சிஹெச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கொடுப்போம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு கேரக்டரை வாங்கும். இப்போ அவுட்புட் ஸ்க்ரீனா அந்த கன்சோல் சொன்னால இதுக்கான கோடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கோடியா.h இன்க்ளூட். ஸோ இந்த ஹெடர் ஃபைலில் தான் இந்த கெட் சிஹெச்க்கான கோடிங் இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா, கண்ட்ரோல் டைம். ஓகே, இப்போ அவுட்புட் ஸ்க்ரீன் ரன் ஆகிட்டு அந்த அடுத்த கமாண்டுக்கு அந்த கேரக்டர் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்படி கேரக்டர் கொடுத்தோடனே அவ்வளோதான் ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேரை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வரணும். இந்த பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணா பார்த்தா நம்ம சேனல் பேரே போடுவோம். ஓகே, இதில் நான் உங்களுக்கு ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். நடுவில் ஸ்லாஷன், அதாவது என்டருக்கு மேலே இருக்கும் சார். இந்த ஸ்லாஷன் வந்தால் நியூ லைன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்லாஷ் டி அப்படின்னு போட்டால் ஒரு டேப் தள்ளி வரும். ரன் பண்ணி பார்ப்போமா? செமிகாலன், எப்போ காது பாருங்க, செமிகாலன். ஓகே, மறுபடியும் என்ன நம்ம தப்பு பண்ணுவோம்? செமிகாலன் பிரிண்ட் அதாவது printf, இது கூட நல்லது தான். அந்த printf இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும்னா அதுக்கான கோடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்னு. இப்போ கம்பேர் பண்ணுவோமா? இல்லை, இப்போ ரன் பண்ணுவோமா? அவ்வளோதான். இப்போ அந்த டேப் ஸ்லாஷ் டி போட்டனால அந்த டேப் வந்துருக்கு, கூட முன்னாடி ஸ்லாஷ் போட்டனால நியூ லைன் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்கலாம். இன்புட் யூசர் அங்கே அவுட்புட் ஸ்க்ரீனில் கொடுக்குறத வாங்கினா என்ன ஃபங்க்ஷன் இருக்கா? ஸ்கேனர், செமிகாலன், வெப்சர்வர். ஸோ இது நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொன்ன மாதிரி நம்ம இன்டீஜர் வாங்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் டி. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வாங்குறோம், அதை ஸ்டோர் பண்ணணும்ல, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 மெமரி கிரியேட் பண்ணணும்னா, ஸோ மெமரி கிரியேட் பண்ணுறது ஞாபகம் இருக்கா? ஏ பி செமிகாலன் அப்படின்னா 2 மெமரி இன்னத்துக்கு இதை கம்பைல் பண்ணும்போது 2 மெமரி கிரியேட் ஆகி அதுக்கு ஏபின்னு பேர் வந்துடும். இந்த ஸ்கேனர் வந்தோடனே அந்த மெமரியில் இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா இன்டீஜர் சொன்னதால இங்கே பர்சன்டேஜ் டி, இன்டீஜருக்கு பர்சன்டேஜ் டி, ஃப்ளோட்டுக்கு பர்சன்டேஜ் எஃப் அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஆம்பர்சன் ஏ கமா ஆம்பர்சன் பி. இது எதுக்கு ஆம்பர்சன்னா, இப்போ ஏ அப்படின்றது வேரியபிளோட நேம், அட்ரஸ் இருக்குல்ல, ஆம்பர்சன் ஏ அப்படின்னா அந்த அட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். printfல நேமை வச்சு ஸ்டோர் பண்ணுவோம், ஸ்கேனர்ல அட்ரஸ் வச்சு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இது வாங்கி திருப்பி கம்பைல் எரரில் கண்ட்ரோல் F10. இப்போ 3 4 ஓகே, நம்ம ஜஸ்ட் 2 நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் கெட் சிஹெச் அப்படி. இப்போ 2 நம்பர் ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஆனால் ஸ்டோர் ஆகிட்டு நம்ம எதுவுமே பண்ணலையே, அதை நம்ம ஆட் பண்ணுவோமா? printf அதே மாதிரி தி ஆன்சர் இஸ் இந்த பர்சன்டேஜ் டி நான் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் டி, இந்த பர்சன்டேஜ் டி எங்கே இருக்கோ அங்கே. இப்போ நம்ம ஆன்சர் எங்கே இருக்கும்? ஏபி. வேணும்னா சின்னு ஒரு மெமரியை கிரியேட் பண்ணி சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு போட்டு அந்த சியை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சியில் ஸ்டோர் ஆனதை வெளில காட்டலாம். அதுக்கு பதிலாக நான் இங்கேயே ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டேன்னா ஏபியில் ஸ்டோர் ஆகிருக்கலாம், 2 ஆட் ஆகி இந்த பர்சன்டேஜ் டி எங்கே இருக்கோ அங்கே ஆன்சர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா இங்கே போட்டுமா பர்சன்டேஜ் டி அப்படின்னு போட்டால் இந்த ஆன்சர் வந்து அங்கே வரும். கண்ட்ரோல் எரர், எதனால எரர்? இது எல்லாமே நல்லது தான். இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு எரர் வருதுன்னா எப்பவுமே மோஸ்ட்லி அது எந்த லைனில் காட்டுதோ அதுக்கு முன்னாடி லைனில் தான் எரர் இருக்கும். செமிகாலன். ஓகே, ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, 4 5 வந்துச்சா? ஓகே, முடிச்சுக்கலாமா? இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும்னா இஃப், ஃபார், வைல், சுவிட்ச் கேஸ் இதை படிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பில்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த வீடியோ ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளோதான். இன்னும் 2 வீடியோஸ் தான். இதை முடிச்சா நீங்கள் சியில் ப்ளே பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.